வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜேடிகே கிட்ட டவுன்லோட் பண்ணி எப்படி பெர்மனன்ட் பாத்ன்ற செட் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஜேடிகே கிட்ட டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜேடிகே கிட்ட டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்கோட போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஜேடிகே கிட்ட இன்ஸ்டால் பண்ணுறத பார்ப்போம். ஜேடிகே கிட்ட இன்ஸ்டால் பண்ணக்குள்ள நீங்கள் டிஃபால்ட்டான செட்டிங்ஸே கொடுக்கலாம். இப்போ ஜேடிகே கிட்ட வந்து இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இன்ஸ்டால் ஆகிறது ஜேஆர்இ, அதாவது ஜேடிகே கிட்டுக்குள்ளே இருக்கிற ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் தான் இன்ஸ்டால் ஆகுது. இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே ஜாவான்ற ஃபோல்டர் இது வந்திருக்கும். அதில் ஜேடிகே என்ற ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்குள்ளே அந்த ஃபைலுக்குள்ளே வந்து எல்லா எக்ஸிக்யூட்டட் ஃபைல்ஸ்லாம் வந்துருக்கு. இப்போ அந்த லிங்கில் அந்த அட்ரஸ் பாரில் இருக்கிற அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு பிசியில் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போங்க. அதில் போய்ட்டு என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். வார டயலாக் பாக்ஸில் நியூன்ற கிளிக் பண்ணி வேரியபிள் நேமாக பார்த்துன்னு சொல்லிட்டு அங்கே காப்பி பண்ண விஷயத்தை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஓகே பண்ணிவிட்டு நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆகித்தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு சிஎம்டியில் போய்ட்டு ஜாவா சின்னு ரன் பண்ணுங்கள். நம்ம கம்ப்யூட்டரில் ஜாவா இருக்கிறதால ஜாவாக்குரிய பேராமீட்டர்ஸ், டிரெக்டரி எல்லா ஃபைல்ஸுமே வந்து அதில் வந்து காட்டும் சிஎம்டியில் வந்து. அப்போ நம்ம விளங்கி கொள்ளலாம் ஜாவா வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு சொல்லி.